அது என்ன அவர் மோடி கிட்ட கத்துட்டாரா என்னன்னு தெரியல. மகாவிஷ்ணு ஒரு குப்பனோ சுப்பனோ பேசினா பரவாயில்ல, மகாவிஷ்ணு போய் இப்படி பேசியிருக்க கூடாது. ஆனால் அங்கே 15 நிமிஷம் நிற்கிறோம். எங்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரல. கேட்டால் அங்கங்கே பிடிச்சி கார் நிறுத்திட்டாங்கன்றாங்க. அதை ஒரு ஒழுங்குபடுத்தி கொண்டு வந்திருக்கோம். இது ஏன்னா ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள், இதெல்லாம் சங்கடங்கள் தான். எங்கள் தோழர்லாம் சாலை மறியல்லாம் பண்ணாங்க. நான் சமாதானப்படுத்தி ஒரு நல்லாட்சி, நம்முடைய ஆட்சி நடக்கிறது, இது எந்தவித சங்கடமும் வரக்கூடாது. அவருக்கு எந்த அறிவு ஜீவிகள் திராவிடம் போலி திராவிடம் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. அதை இன்னும் சொன்னால் சங்கடப்படுவாங்க, வேண்டாம். அதனால் கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் 2026 தேர்தலை நாங்கள் சந்திப்போம். பாதுகாப்பு குறைபாடெல்லாம் இருக்குதுன்னு ஒரு பரபரப்பான விஷயங்கள் பேசப்படுறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு கூட ஏதோ ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருப்பதா? இல்லை, இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த மாவட்ட தலைவர் திரு கார்த்திகேயன், எங்களுடைய தோழர்கள்லாம் தலைவர்கள்லாம் அழைத்து போக வந்தாங்க. காவல்துறை என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், ஒரு 3-4 கார் வந்தால் போதாங்க, கூட்டிகிட்டு வந்து இங்கே விமானத்தை விட்டுருவோம் அப்படின்னாங்க. மதுரை காவல்துறை சிறப்பாக செஞ்சாங்க. சிவகங்கை அந்த பார்டர் வரும்போது சிவகங்கை காவல்துறை அவர்கள் சிறப்பாக கூப்பிட்டு போனாங்க. ராமநாதபுரம் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போயிட்ட பிறகு எல்லா கேட்டும் க்ளோஸ் ஆகியிருக்காங்க, விட மறுக்கிறார்கள். கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்ன காவல்துறையும் காணோம். இப்போ ராமநாதபுரம் எஸ்பியை தொடர்பு கொள்ள முடியல, யாரையும் தொடர்பு கொள்ள முடியல. அதுக்கப்புறம் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் அங்கங்கே நிற்கிறாங்க, யாரையும் விட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு கொடுத்த நேரம் 9:40 10 மணி. நாங்கள் சரியாக 9:40 அங்கே சென்று விட்டோம். அந்த 20 நிமிடத்தில் காவல்துறைக்கும் அரசு நிர்வாகத்திற்கும் எந்தவித சங்கடத்தையும் ஏற்படக்கூட சரியான நேரத்தில் சென்றோம். ஆனால் அங்கே 15 நிமிஷம் நிற்கிறோம். எங்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரல. கேட்டால் அங்கங்கே பிடிச்சி கார் நிறுத்திட்டாங்கன்றாங்க. அதை ஒரு ஒழுங்குபடுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். இது ஏன்னா ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள், இதெல்லாம். இதை இன்னும் ராமநாதபுரம் காவல்துறை குறிப்பாக அந்தந்த எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் வரும்போது அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கு உரிய நேரத்தில் அவர்களை அனுமதிக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போக வேணுன்றதான் நாங்கள் 9:45 அங்கே போயிட்டோம். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா காரை நிறுத்துகிற இடத்துல இல்லாமல் 2 கிலோமீட்டருக்கு அண்ணாட போய் விட்டுட்டாங்க. சங்கடங்கள் தான். எங்கள் தோழர்லாம் சாலை மறியல்லாம் பண்ணாங்க. நான் சமாதானப்படுத்தி ஒரு நல்லாட்சி, நம்முடைய ஆட்சி நடக்கிறது, இது எந்தவித சங்கடமும் வரக்கூடாது. குறிப்பாக தியாகி இம்மானுவேல் சேகரனுடைய குரு பூஜை, இதில் எந்த ஒரு தவறான செய்தியும் பதிவிடக்கூடாது என்று சமாதானம் பண்ணி நான் அழைத்து வந்தேன். இனிவரும் காலங்களிலாவது ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை இந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். மாவட்ட நிர்வாகம் குறித்த நேரத்தில் அவர்களை அனுப்ப வேண்டும். தமிழகம் எப்படி பார்க்குறேன்? அது என்ன திராவிடம் போலி திராவிடம் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு என்ன டெஃபினேஷன் எந்த டிக்ஷனரியிலன்னு தெரியல. நாங்கள் ஒன்றா அதை பார்த்துட்டு சொல்கிறோம். அவருக்கு எந்த அறிவு ஜீவிகள் திராவிடம் போலி திராவிடம் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்போ அதை இன்னும் சொன்னால் சங்கடப்படுவாங்க, வேண்டாம். ரைட், நான் யாரையும் புண்படுத்த விரும்பலை. மகாவிஷ்ணு பள்ளியில பேசுறதுக்கு யார் அனுமதித்தது? யார் அறிவுரை வழங்கினா அவர் பேசணும்னு சொல்லி சஜஷன் யார் சொன்னது சொல்லி இன்னும் வரைக்கும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அது யார் அனுமதி அளித்திருந்தாலும், யார் இதை அனுமதித்திருந்தாலும் கண்டிக்கத்தக்கது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருகிறோம். இப்பொழுதெல்லாம் விஞ்ஞான யுக புரட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அது என்ன அவர் மோடி கிட்ட கத்துட்டாரா என்னன்னு தெரியல. மகாவிஷ்ணு ஒரு குப்பனோ சுப்பனோ பேசினா பரவாயில்ல, மகாவிஷ்ணு போய் இப்படி பேசியிருக்க கூடாது. மகாவிஷ்ணு போய் பயாலஜிக்கல் நான் பயாலஜிக்கலை பற்றி மாணவ மாணவிகிட்ட சொல்கிறாரு. இதெல்லாம் விஞ்ஞானம் படிச்சுட்டு இருக்காங்க. அறிவியல் என்று மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. விஞ்ஞான யுக புரட்சி நடந்து கொண்டு இருக்கு. இந்த காலத்தில் போயிட்டு முற்பிறவியில் நீங்கள் செய்த பாவத்தால் அழகாக பிறக்கவில்லை, உடல் ஊடமாக பிறந்திருக்கலாம் ஒருத்தன் பேசுகிறான்னா அவன் எப்படிப்பட்ட மூடனாக இருப்பான், முட்டாளாக இருப்பான். அப்போ என்ன மோடி சொன்னார் பாருங்க, இறைவனால் அனுப்பப்பட்டவர் நான் பயாலஜிக்கல். அவருடைய RSS உடைய சீப்பாக சொல்லியிருக்கார் மோகன் பகாவத், இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஆகையால் நாமெல்லாம் நினைக்கிறதெல்லாம் அறிவியல் வளர்ந்து யுக புரட்சி விஞ்ஞானத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் பழமைவாதத்தை ஒழிக்க வேண்டும் அப்படி என்று நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள்லாம் போராடி இருக்கிறார்கள், எவ்வளோ பாடுபட்டு இருக்கிறார்கள். மீண்டும் பழமைவாதத்தை நுழைக்க வேண்டும். இது எங்கேருந்து வருதுன்னா மனு நீதியிலிருந்து வருது. மனு நீதியை மீண்டும் திணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மகாவிஷ்ணு பேசியிருக்கிறார். இது எந்த இடத்திலும் அவர் படித்திருக்கிறாரா படிக்கலையா தெரியாது. அதை ஆய்வு பண்ணணும். கூப்பிடும் போது கல்வித்துறையை சார்ந்த அதிகாரி பெருமக்களோ, பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷனுடைய சார்ந்தவர்களோ, இவர் யார், இவருடைய பின்புலம் என்னென்ன பேசியிருக்காரு. இப்போ நிறைய பேர் பள்ளிக்கூடத்தில், நானும் பல பள்ளிக்கூடத்தில் பேசியிருக்கோம். பல அறிஞர்கள் பள்ளிக்கூடத்தில் போய் சொற்பொழிவாட்டுறாங்க.
யாரும் வந்து மூட நம்பிக்கையை விதைக்கல. அறிவியல் ரீதியாக பேசுகிறாங்க, விஞ்ஞான ரீதியாக பேசுகிறாங்க. இன்றைக்கி உலகம் மிகப்பெரிய புரட்சியை செய்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஏரோநாட்டிக் காலேஜில் இருக்கும். இன்றைக்கி விமானம் ஓட்டுவதற்கு ஒரு 100 பேர் இங்கே தயாராக இருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து விஞ்ஞானம். இதை விட்டுட்டு அந்த காலத்தில் பறக்கும் தட்டில் போனாங்க அப்படின்னு சொன்னால் யாரும் நம்புவாங்களா? தமிழ்நாட்டில் வந்து இல்லை, இது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது. எங்களுடைய எதிர்பார்ப்பு மிக சிறப்பாக இருக்க வேண்டும். அதுதான் சார். 2026 வரையும் திமுக தலைமையிலான கூட்டணி தொடரும் சார். நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கு. ஏன்னா குறிப்பா திருமாவளவன் அதிமுக கலைப்போடுறது, நீங்க வந்து குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி தனித்துவமான காங்கிரஸா நம்ம வளரணும் தமிழ்நாட்டில் அப்படிலாம் பேசியிருந்தீங்க. அதனால கேட்குறேன். இல்லை இது அது கேவுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் ஜென்ரல் பாடியில் பேசினது வந்து ஒரு கட்சியிலையும் என்ன பேசுவாங்களோ அதான் நாங்கள் பேசியிருக்கோம். நாங்கள் ஒன்றும் சிறப்பாக ஒன்றையும் பேசிடலாங்க. மோட்டிவேஷன் ஸ்பீச் எங்களுடைய தோழர்களுடையும் எங்களுடைய தலைவருடையும் எங்களுடைய தொண்டர்கள் நாங்கள் என்ன பேசணுமோ அதுதான் பேசணும். கூட்டணி என்பது இந்தியா கூட்டணி உறுதியாக இருக்குது. அதில் மாற்று கருத்து கிடையாது. 2026ஆம் ஆண்டு எல்லா கட்சிகளும் ஒன்றாக இணையும். இப்போ விடுதலை சிறுத்தை தலைவர் கூட என்ன சொல்லியிருக்காரு, கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரச்சனையை அணுகுவதற்கு நாங்கள் இந்த மாநாட்டை எடுத்திருக்கோம், எல்லோரையும் அழைக்கிறோன்றார். அதனால் கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் 2026 தேர்தலை நாங்கள் சந்திப்போம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.